Hi, hello and welcome friends. You are watching Tamil Drivespark and it's me Giri. And இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக நம்ம தமிழ் ட்ரைவ்ஸ்பார்க் சேனலில் வந்துட்டு நீங்கள் டாட்டா சஃபாரியோடைய ஒரு ஃபேஸ்லிஃப்ட் வெர்ஷன் அதே மாதிரி டாட்டா ஹேரியரோட ஒரு ஃபேஸ்லிஃப்ட் வெர்ஷன் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரிவ்யூ இன்னும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் ட்ரைவ்ஸ்பார்க் சேனலில் வந்துட்டு நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ பண்ணும்போது இல்லை இந்த ரிவ்யூ பப்ளிஷ் ஆன பிறகு இந்த வீடியோ பார்த்து பல கஸ்டமர்ஸ் ஆகட்டும் இல்லை பல வியூவர்ஸ் ஆகட்டும் இல்லை பல சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கனாக்கா ஸோ டாட்டா எப்பயுமே வந்துட்டு பேசஞ்சர் சேஃப்டிக்கு அதிகமான ப்ரையாரிட்டி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த புது டாட்டா ஹேரியர் இல்லை புது டாட்டா சஃபாரியோடைய சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் அப்போ வந்துட்டு இந்த சேஃப்டி ரேட்டிங்ஸோட ரிசல்ட் வந்துட்டு வெளியிட்டு இல்லை. பட் இப்போ வந்துட்டு அஃபிஷியலாக குளோபல் NCAP வந்துட்டு இந்த டாட்டா ஹேரியர் ஆகட்டும் இல்லை டாட்டா சஃபாரி ஆகட்டும் அதோடைய கிராஷ் டெஸ்ட்டோடைய ரேட்டிங் வந்துட்டு வெளியிட்ருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதிரி ஒரு ஆச்சரியமும் இல்லை, ஏன்னா டாட்டா அந்த சேஃபர் கேபின்ன்ற லெகசியை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ணது டாட்டா நெக்ஸானில், அதுக்கப்புறம் ஆல்ட்ரோஸ், அதுக்கப்புறம் பஞ்ச், இப்போது டாட்டா ஹேரியர் அண்ட் டாட்டா சஃபாரி ரெண்டுத்துக்குமே வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு அடல்ட் ஆக்கியூபெண்ட் மாத்திரம் இல்லை, இதில் சைல்டு ஆக்கியூபெண்ட்டுக்குமே ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடல்ட் ஆக்கியூபெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 33.05 ஃபார் 34 அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைல்டு ஆக்கியூபெண்ட்டுக்கு வந்துட்டு 45 அவுட் ஆஃப் 49 வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மேஜராக இந்த ரெண்டு வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாஸ் ஃபீச்சர் இருக்குது. அந்த ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அடாஸ் ஃபீச்சர் ப்ளஸ் இதில் இருக்கிற வேறு எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினாக இந்த அடாஸ் ஃபீச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொல்யூஷன், அதாவது ஒரு இன்சிடென்ட்டோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டோ ஆகாமல் தடுக்கிறதுக்கான எல்லா ஃபீச்சரும் ஆல்ரெடி டாட்டா சஃபாரி அண்ட் டாட்டா ஹேரியரில் இருக்குது. இஃப் இன் கேஸ் இப்போ தாண்டியும் ஒரு விபத்து ஏற்பட்டால் ஸ்டில் உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு சேஃபர் கேபினாக இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏராளமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் கொல்யூஷன் ஆகட்டும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு லேன் கீப் அசிஸ்ட் ஆகட்டும், இல்லை ஆக்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்கான எல்லா ஃபீச்சரும் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் சேஃப்டி பற்றி சொல்லணும்னாக்கா ஸ்டாண்டர்டாகவே இந்த ரெண்டு வண்டிலையும், அதாவது ஒரு புதிய ஹேரியர் இல்லை புதிய சஃபாரியில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே 6 ஏர் பேக்ஸ் வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக டிரைவர் நீ ஏர் பேக் தேவைப்பட்டாக்கா 7th ஏர் பேக்கை கூட நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் நீங்கள் வந்துட்டு ஒரு சேஃபரான ஒரு வண்டியை செலக்ட் பண்ணோம் கூட கொஞ்சம் நல்ல ஒரு டிசைன் அண்ட் வித் லோடட் ஆஃப் ஃபீச்சர் வண்டியை நீங்கள் பார்க்குறேன்னு வந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு 7 சீட்டர் தேவைப்பட்டால் நீங்கள் சஃபாரியும் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு டாட்டா ஹேரியரும் வந்துட்டு நியர்பை டாட்டா ஷோரூமில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் எடுத்துங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பற்றியும் இஃப் இன்கேஸ் நீங்கள் இந்த சஃபாரி அண்ட் ஹேரியரோடைய ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம தமிழ் ட்ரைவ்ஸ்பார்க் சேனலில் வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ட்ரைவ்ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் ட்ரைவ்ஸ்பார்க். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் டிரைவ் சேஃப்.